Our next speaker for the conclave is a learned scholar, a person who has degrees in multiple disciplines, someone who started astrology as her main course of study, and then moved on to study other subjects also, leading her deep interest into Indology, Hindu epics, Tamil Sangam literature, prehistory period, astrometeorology, and someone who is very, very research oriented. Today, a research mostly looks like gathering words from Wikipedia and Googling few content, whereas Dr. Jayashree Saranathan, our next speaker, is a renowned research scholar who has her own methodology to go back to finding the dates and documenting it. And she is a very well-known author in the mainstream media, as well as a very well-known published author who has published multiple books. I now request Dr. Jayashree Saranathan, our learned professional, to address the gathering. Dr. Jayashree Saranathan has a very interesting topic to present to us. Idihasa Parvayil Arya Padayeduppum Harappan Nagarigamum. So she is going to talk to us about the Aryan invasion or the Aryan so-called theory and the Harappan civilization. Over to you, ma'am. நான் யார் என்று அறிமுகப்படுத்தியதற்கு மிகவும் நன்றி. இப்பொழுது நாம் யார் என்பதை பற்றி நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் யார்? அன்றைக்கு 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் சொன்னார்கள் நாம் யார் என்று. ஐரோப்பாவிலிருந்து ஆரியர்கள் வந்தார்கள், வென்றார்கள், இங்கேயே இருந்து விட்டார்கள். அவர்கள்தான் ரிக்வேதத்தை படைத்தார்கள், பிராமணர்கள் ஆனார்கள், திராவிடர்களை விரட்டினார்கள். இதுதான் உங்களுடைய சரித்திரம் என்றார்கள். அதே காலகட்டத்தில் மொஹெஞ்சதாரோ, ஹரப்பா போன்ற இடங்களில் தொல்லியல் ஆய்வுகள் நடந்து கொண்டிருந்தன. அதில் மொஹெஞ்சதாரோவில் ஓரிடத்தில் 44 சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இவர்கள் உடனே இதை இரண்டையும் தொடர்பு படுத்தி விட்டார்கள். ஐரோப்பாவிலிருந்து வந்த ஆரியன் இவர்களைத்தான் கொன்றான், கொன்றவர்களுடைய சடலங்கள் இவை, இதுதான் ஆதாரம் என்றான். இதுதான் நம்முடைய சரித்திரமா? நம்முடைய சரித்திரம் என்பது நம்முடைய இதிகாசமான ராமாயண மகாபாரதம். அவை இந்த சரித்திரத்தை சொல்கின்றனவா என்பதை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வணக்கத்துடன் ஆரம்பிக்கிறேன். இதை பற்றி சொல்வதற்கு முன்னால் ஆராய்ச்சிகள் என்ன சொல்கின்றன என்று பார்ப்போம். ஆராய்ச்சிகள் அப்படி வந்த வந்தேரியை கண்டுபிடித்து விட்டார்கள். அவனை யாம்னையா என்கிறார்கள். அதாவது மரபணு ஆராய்ச்சிகள் எல்லாம் இப்பொழுது நிறைய நடந்து வருகின்றன. அந்த மரபணு ஆராய்ச்சிகளின் மூலம் அவ்வாறு வந்த வந்தேரிக்கு யாம்னையா என்று பெயர். அவனுடைய உடலில் இருக்கின்ற மரபணுக்கள் பாரத தேசத்தில் இருக்கும் பெரும்பான்மையான மக்களது உடம்பில் 30% வரை இருக்கிறதாம். மரபணு சொல்கிறது. அது எவ்வாறு சரி என்பது நமக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. அதை அப்படி விட்டுட முடியாது. அதனால் அது என்ன நம்ம தேடுவோம். அப்படி தேடுறப்பதான் தெரியறது, இந்த யாம்னையா என்பவன் பள்ளத்தில் புதைக்கப்படும் கலாச்சாரத்தை சேர்ந்தவன். அதாவது பிட் கிரேவ் கல்ச்சர். நீங்க உடனே கேட்கலாம், பள்ளத்தில் புதைக்கப்படுறது என்ன பெரிய அதிசயமா? ஒருத்தர் இறந்து போய்விட்டால் பள்ளத்தில் புதைப்பது நியாயம்தானே? வேத கலாச்சாரத்தில் புதைப்பதில்லை. அது மட்டுமல்ல, இவ்வாறு புதைக்கப்பட்ட இடங்கள் ஐரோப்பா, தெற்கு ரஷ்யா, இந்த இடங்கள்ல அப்படியே புதைச்சிருக்காங்க. ஒருவர் இறந்து விட்டால் ஏதேனும் சடங்குகள் செய்து புதைப்பார்கள், அப்படியெல்லாம் இல்லை. அது மட்டுமல்ல, யமா என்ற வார்த்தையே ரஷ்ய மொழியில் பள்ளம் என்று பெயர். அதனால் இதற்கு யாம்னா அல்லது யாம்னையா என்று இவர்கள் தான் பெயரிட்டார்கள்.
அவனை அப்படியே வண்டியோட புதைத்திருக்கிறார்கள் பல இடங்கள்ல. அதாவது அந்த பள்ளத்துல ஒரு மர வண்டி இருக்கும், 2 சக்கர வண்டி இல்ல 4 சக்கர வண்டி, அதுக்கு கீழே வந்து சடலம். அதனாலதான் இவன் வண்டியோட நம்முடைய நாட்டுக்கு வந்தான்னாங்க. சில இடங்கள்ல அவன் குத்தப்பட்டு ஆயுதங்களோடையே அப்படியே கோடாலி கற்கால கருவிகள்லாம் குத்தப்பட்டு அப்படியே ஆயுதங்களோட புதைக்கப்பட்டிருக்கிறான். ஒருவர் அந்த மாதிரி புதைக்கப்பட்டிருந்தால் ஒரு எதிரியாகத்தான் இருப்பான். ஒரு எதிரி அப்படியே கொன்னு அப்படியே புதைச்சிருப்பாங்க அவங்க. அப்படிதான் ஆயிருக்கும். அது மட்டும் இல்ல, சில இடங்கள்ல உயிரோடையே புதைச்சிருக்காங்கன்னு ஆராய்ச்சிகள் சொல்றது. அப்பதான் நமக்கு ராமாயணத்திலும் இதே போல ஒரு விவரம் வருகிறது. வால்மீகி ராமாயணத்துல ராமர் தண்டகாரண்யத்திற்கு போறப்ப அவர் பார்க்கிற முதல் ராட்சசனுடைய பெயர் விராதன். பெரிய உடம்பு. இந்த யாம்னையால இருக்கிறவங்களுக்கும் பெரிய உடம்பு, ஜெயிண்ட் அப்படின்வாங்க. இன்றைக்கு அந்த மாதிரி உடலோடு மக்கள் யாரும் இல்லை என்கிறார்கள். இந்த விராதன் என்ன செய்யறான்? சீதையை தூக்கிட்டு ஓடுகிறான். உடனே ராமனும் லக்ஷ்மணனும் பின்னாடியே துரத்திட்டு போய் அவன் மேல அம்புகளை எரிகிறார்கள். உடனே அவன் சீதையை கீழே வைத்து விட்டு ராம லக்ஷ்மணர்களை தோளில் சுமந்து கொண்டு ஓடுகிறான் குகையை நோக்கி. உடனே ராமனும் லக்ஷ்மணனும் அவனுடைய கையை வெட்டி விடுகிறார்கள். கை வெட்டப்பட்ட நிலையில் விராதன் அங்கே கீழே விழுந்து அலறுகிறான். அப்ப சொல்றான், கை இல்லாம ஒரு ராட்சசன் என்ன செய்வான்? எல்லாரும் என்ன துன்புறுத்துவாங்க. அதனால எங்களுக்கு என்று ஒரு சனாதன தர்மம் இருக்கிறது. அவன் சொல்கிறான், எங்களுக்கு என்ற ஒரு சனாதன தர்மம் என்னவென்றால், ஒரு ராட்சசன் சக்தியை இழந்தால் அவனை பள்ளம் தோண்டி அப்படியே புதைத்து விடணும். ராமா, என்னையும் அவ்வாறு புதைத்து விடு என்கிறான். உடனே ராமனும் லக்ஷ்மணனும் ஒரு பள்ளத்தை தோண்டி அப்படியே உயிரோடையே அவனை போட்டு புதைச்சி மூடி வச்சிடுறாங்க, மண்ணாலியும் கல்லாலியும். அங்க யாம்னையாவுக்கு எப்படி செய்தார்களோ அதே முறையில் இங்கே ஒரு ராட்சசன் புதைக்கப்பட்டிருக்கிறான். உடனே நம்மளுக்கு கேள்வி வருது, பல ராட்சசர்கள் இருந்தார்களே அந்த நாள்ல. ஆமாம், பல ராட்சசர்களையும் ராமன் கொன்றான். இவர்கள் எல்லா ராட்சசர்களுக்கும் தலைவனாக ராவணன் இருந்தான். அப்ப அவரை எப்படி அடக்கம் செய்தார்கள் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது. அதையும் வால்மீகி ராமாயணம் எப்படி சொல்றதுன்னு பாருங்க. அவனுக்கு ராமன் சொல்கிறான், அவன் வேதமுறைப்படி வாழ்ந்தவன், அதனால் அவனை எரிக்க வேண்டும். அவன் அக்னிஹோத்திரம் செய்தவன், அதனால் அவனுடைய அக்னிஹோத்திர அக்னியை எடுத்து அவனை நீ சிதையில் இட்டு எரியூட்டு விபீஷணா என்று ராமன் சொல்கிறான். சரி, சிதையில வைக்கிறான். அப்ப என்ன செய்யறாங்க? அவன் காலின் மீது ஒரு வண்டியை வைக்கிறார்கள், அவனுடைய துடையின் மீது ஒரு உரலை வைக்கிறார்கள். வால்மீகி சொல்கிறார், பாதைய சகடம் ஊர்வோஷ்ட உலூக்கலம். எதற்காக அங்கே சகடத்தை வைக்க வேண்டும்? அங்கேயும் யாம்னையாவை ஒரு வண்டியுடன் புதைத்தார்கள், இங்கே ராவணனை வண்டியுடன் எரித்தார்கள். இவனும் ராட்சசன், மற்றவர்களை துன்புறுத்தினவன். இன்னொரு ராட்சசன், அவனையும் புதைத்தார்கள். அப்படி என்றால் அந்த யாம்னையாவும் இங்கிருந்த ராட்சசர்களும் ஒருவரா? அப்ப அங்கிருந்தவனும் ராட்சசன் தானா? அவனை எப்படி நீங்கள் ஆரியன் என்று சொல்ல முடியும்? வந்தவன் ஆரியன் என்று எப்படி சொல்ல முடியும்? ராமாயணத்தின்படி ஆரியன் என்றால் ராமன். பரதனுக்கு ஆரியன் என்று கூப்பிடுவார்கள். ஏன் வாலியையும் ஆரியன் என்று கூப்பிடுகிறார்கள். ஆனால் ராவணனை ஆரியன் என்றே சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் ஆரியன் என்றால் ஒரு குணம், சிறந்த பண்புகளை உடையவன். ஆனால் ராட்சசன் என்றால் மற்றவர்களை துன்புறுத்துபவன். ஒரு ராட்சசனும் ஆரியனும் ஒரே இடத்தில் பாரதத்தில் அன்று ஒன்றாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அங்கே விராதனும் இருந்தான், ராவணனும் இருந்தான், ராமனும் இருந்தான். ஒரே மரபணுவாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் குணத்தினால் அவர்கள் மாறுபட்டார்கள். அப்படி என்றால் நமக்கு ஒரு கேள்வி வருது, அங்கேயும் அதே மாதிரி இங்கேயும் இதே மாதிரி. நீங்க எப்படி அங்கேருந்து இங்க வந்தான்னு சொல்லுவீங்க, இங்கேருந்து அங்க போனான்னு சொல்லலாம் இல்லையா? அப்ப நமக்கு என்ன தேவைப்படுறது? ராமாயணம் எப்பொழுது நடந்தது, ராமாயணம் எப்பொழுது நடந்தது என்ற கால நிர்ணயம் செய்தால்தான் அங்கிருந்து முதலில் இங்கு வந்தானா, இங்கிருந்தவன் அங்கிருந்து போனானா. அப்படி கால நிர்ணயம் பண்றது பெரிய கஷ்டம் இல்லை. ஏன்னா மகாபாரத காலத்தில் இருந்து கண்டுபிடிக்கலாம், மகாபாரத காலத்தை கலியுகத்திலிருந்து கண்டுபிடிக்கலாம். கலியுகம் என்பது இன்றைக்கு 5125 வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பித்தது. அது கிருஷ்ணன் இந்த உலகத்தை விட்டு போன பொழுது ஆரம்பித்தது. அதாவது 3101 BCE. BCEனா பிஃபோர் காமன் இரா, அதாவது பொதிகத்துக்கு முன்னால். அதற்கு 36 வருடங்களுக்கு முன்னால் மகாபாரத யுத்தம். ஏனென்றால் மகாபாரதத்திலேயே 4 இடங்கள்ல வருது. அது காந்தாரி சொல்றா கிருஷ்ணனை பார்த்து, அந்த போர் நடந்த உடனே, கிருஷ்ணா நீ மட்டும் மனசு வச்சிருந்தா இந்த போரை நிறுத்திருக்கலாமே, நீ இந்த மாதிரி செய்து விட்டேயே, நீயும் உன்னுடைய குலமும் 36வது வருடம் நசிக்க வேண்டும் என்றாள். அப்படித்தான் கிருஷ்ணர் கிளம்புறார். அதனால 36 வருஷ கேப்ல பார்த்தீங்கன்னா 3136 BCE என்பது மகாபாரதத்தின் காலம். என்னுடைய புத்தகமும் புக் ஸ்டால்ல இருக்கும், நீங்க பார்க்கலாம். அதுக்கும் ராமாயணத்திற்கும் என்ன சம்பந்தம் என்றால், ராமருடைய தலைமுறையில் 30வதாக வந்த மன்னன் பிருஹத்பலன் என்பவன்
மகாபாரத யுத்தத்தில் கௌரவர்களுக்காக போரிடுகிறான். அவன் அபிமன்யுவால் கொல்லப்படுகிறான். ஸோ மொத்தம் 30 தலைமுறைன்னா ஏதோ பேர் இல்லை. இன்னார் மகன் இன்னார், இன்னார் மகன் இன்னார், ராமன் மகன் குஷன், குஷன் மகன் அதிதி, அதிதி மகன் நிஷதன், போயிட்டே இருக்கு. கரெக்டாக கொடுக்குறாங்க. மேக்சிமம் 30 பேர். அப்படின்னா ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் லட்சக்கணக்கில் கேப் இல்லை. அது எவ்வளவுங்கிறதே ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா 5114 BCE. அதாவது இன்றைக்கு 7000 வருடங்களுக்கு முன்னால் ராமாயணம், 7000 வருடங்களுக்கு முன்னால் விராதன் புதைக்கப்பட்டான். அப்படி என்றால் யாம்னையா எப்பொழுது இருந்தான்? மரபணு ஆராய்ச்சிகள் சொல்கின்றன அவன் 5000 6000 வருஷத்தில் தான் அங்கே தென்பட்டான். முதலில் வந்தது ராமாயணத்தில் வந்த இந்த ராட்சசர். அதற்கப்புறம் தான் அங்கே வந்திருக்காங்கன்னா இங்கிருந்து தான் அங்கே போயிருக்க வேண்டும். எப்படின்னா ராமன் தண்டகாரண்யத்தில் ராட்சசர்களை எல்லாம் கொன்றப்ப நிறைய பேர் தப்பிச்சுன்னு போயிருப்பாங்க. தப்பித்து கொண்டு போனால் சிந்து நதியை தாண்டி அங்கே ஈராக் இருக்கிறது, அங்கே போயிருக்காங்க. அவர்களுக்கு முன்னாடியே 8000 வருடங்களுக்கு முன்னாடியே, ராமருடைய காலத்துக்கு முன்னாடியே ஒரு குரூப் முன்னாடி போயிடுத்து. அது யார் என்றால், ராமன் 40வது அரசன், அதில் 20வது அரசனாக வந்தவன் சகரன். சகரன் கங்கை வருவதற்கு முன்னால் இருந்தவன். அவன் காலத்தில் ஹைஹயா, தாலஜங்கா, சஷபிந்து, வால்மீகி சொல்கிறார், இவர்கள் எல்லாம் சகரனால விரட்டப்பட்டவர்கள். அப்படி சும்மா விரட்டிடல, எல்லாருக்கும் இந்த கரும்புள்ளி செம்புள்ளி குத்துவது போல ஒரு அடையாளம். தலையை முழுக்க மொட்டை அடிச்சுட்டு இருந்தா யவனன், ஒரு பக்கம் மட்டும் மொட்டை அடிச்சு ஒரு பக்கம் அவங்க முடி வளர்க்கணும், இது ஒரு கம்பல்ஷனா சொல்லியிருக்கான். அதாவது கரும்புள்ளி செம்புள்ளி குத்துவது போல. இந்த மாதிரி பாதி மட்டும் முட்டை அடிச்சிருந்தான்னா அவன் ஷக்கன் ஒரு சித்தியன்னு சொல்றது. தாடி மட்டும் வளர்த்து மீசை இல்லாம இருந்தா பஹல்லவன், முடி வளர்த்தான்னா முடியை கட் பண்ணவே கூடாது, அப்படி இருந்தா பாரதன். இந்த பெயரெல்லாம் சகரன் காலத்திலேயே சொல்லப்பட்டு அனுப்பப்பட்டு விட்டார்கள். அவர்கள் அதாவது 8000 வருடங்களுக்கு முன்னால் மரபணு ஆராய்ச்சியின்படி ஐரோப்பாவிற்கு ஈரான்லேருந்து சென்றிருக்கிறார்கள். இவர்கள் தான் சென்றிருக்க வேண்டும். ஏனென்றால் அதற்கும் நமக்கு மரபணு ஆராய்ச்சி ராக்கி கர்ஹியில் கிடைக்கிறது. ஒரு பெண்ணுடைய சடலத்தில் எம்டி DNA பெண் வழியாக வருதுல, இங்குதான் இந்த பாரதத்தில் தான் இருந்தார்கள். அவர்களுடைய பின்தோன்றல்கள் தான் அந்த ஈராக். அதனால் 8000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து ஒரு குரூப் அப்பயே போயிடுத்து சகரன் காலத்திலேயே ஐரோப்பா முழுக்க. 5000 6000 வருஷத்துக்கு முன்னாடி யாம்னையா போகிறாங்க. இவங்க எல்லாம் ஐரோப்பாவில் கலந்து 4500 வருடங்களுக்கு முன்னால் பாரதத்திற்குள் வந்தார்கள் என்று மரபணு சொல்கிறது. அதைத்தான் இன்றைக்கு ஆரிய படையெடுப்புன்னு சொல்றதுல ஆரிய இடப்பெயர்வு. 4500 வருடங்களில் ஆரம்பித்து 2000 வருடம் மட்டும் வந்தார்கள். இதுவும் நமக்கு ஆச்சரியமா இல்லை. ஏன்னாக்கா 4500 வருடங்கள், 5000 வருடங்களுக்கு முன்னால் மகாபாரத போர் நடக்கிறது. அந்த போரில் இங்கே வெளியில் போன ஷக்க, யவன, பஹல்லவ இவங்க எல்லாரும் போர் புரியுறாங்க. மகாபாரதத்தை பாருங்க, இவங்கெல்லாம் கௌரவர்கள் பக்கம் நின்று போர் புரியுறாங்க. ராட்சசர்களுக்குன்னே ஒரு தனி படை இருக்கு. ஏன் பீமன் ஒரு ஹிடும்பி என்ற ராட்சசியை மனம் புரிந்தான். அவன் மகன் ஒரு ராட்சசன் கடோத்கஜன். அவ்வளவு ஏன் வேத வியாசர் நமக்கு 1,00,000 ஸ்லோகங்கள் தான் கொடுத்தார், ஆனால் ராட்சசர்களுக்கு 14 லட்சம் ஸ்லோகங்கள் கொடுத்தார் என்று மகாபாரதமே சொல்கிறது. ஆகவே இந்த ராட்சசர்கள் அப்பொழுதிருந்தே வந்தார்கள். இது ஒன்றும் படையெடுப்பு இல்லை. அவங்க போனாங்க, அவங்க வந்தாங்க. வந்தவங்க 2000 வருடங்களுக்கு முன்னால் வரையில் க்ஷத்ரபாஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி எல்லா இடத்துலையும் அவங்க இருந்தாங்க. சேரன் செங்குட்டுவன் காலத்தில் சதகர்ணி இருந்தா, கௌதமி புத்திர சதகர்ணி. அவர்களை எல்லாம் வெற்றி பெறுகிறான் என அவனுடைய கல்வெட்டில் வருது. யவன ஷக பஹல்லவ நிஷூதன. அப்படின்னா அவளெல்லாம் வெற்றி பெற்றானே. வெற்றி பெற்றவங்களாம் எங்கே போனாங்க? நாட்டை விட்டு போகலை, இங்கேயே தங்கிட்டாங்க. நம்முடைய வட இந்தியர்களோட கலந்தவர்கள் இவ்வளோ வருஷமா. அதனால தான் மரபணுவில் நமக்கு தெரியறது ஏன்ஷியன் நார்த் இண்டியன் AN9 சொல்கிறது. அதில் ஐரோப்பிய மரபணுவும் இருக்குது, நம்முடைய நார்த் இந்தியன் மரபணுவும் இருக்குது. இதை அவங்க ஃபர்தராக பிரிக்கிறாங்க. அதில் 60% யாம்னையா, 40% ஐரோப்பா, அப்புறம் ஈரான். இது ஒரு பக்கம் இருக்க, ராமாயண காலத்திலேயே இவர்கள் சைபீரியா மட்டும் போயிருக்கிறார்கள் என்று வால்மீகி காட்டுகிறார். ஒன்று கேகயம். கேகயம் கைகையோட ஊர். அதுக்கு போகிறதுக்கு ஒரு வழி, வரத்துக்கு ஒரு வழி ராமாயணம் சொல்கிறது. அந்த வழிபடி பார்த்தால் அந்த இடம் கிரிவ்ரஜம் என்பது மலைகளால் சூழப்பட்டதுன்னு அர்த்தம். அது இன்றைக்கு பாக்டீரியான்னு சொல்கிற இடம், அது தஜிக்ஸ்தானில் இருக்குது.
அதுலேருந்து திரும்பி வந்து பரதன் வர ரூட்டு சமவெளி ரூட் வழியாக வந்து கைபர் கணவாய், அங்கே தான் கைபர் கணவாய் வழியாக வந்தேறி வந்தாங்கிறாங்களே, என்றைக்குமே அது போயிட்டு வரத்துக்கான வழி. அது வழியாக வந்த பரதன் பிற்காலத்தில் அந்த பக்கம் வரப்ப ரொம்ப வழிப்பறி நடக்கும். அதனால் பிற்காலத்தில் அங்கே பெஷாவர், இன்றைக்கு இருக்கிற பெஷாவரை தன் மகனுக்காக புஷ்கலாவதி என்று அங்கே வந்து உண்டாக்குறான். ஏன்னா அதை காப்பாற்றுறதுக்காக அந்த இடத்த. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த பாக்டீரியா இந்த கேகையா அப்படிங்கிறது சிபியுடைய மகன். அந்த சிபி யாருன்னா ராமனுக்கு முன்னோர் என்று ராமாயணத்தின் மூலம் தெரிகிறது. ஸோ ராமனுடைய மரபணு, அதாவது ஆண்களுக்கு Y குரோமோசோம், அந்த அப்பாவுக்கு என்ன இருக்கோ அதான் பிள்ளைக்கும் வரும். அதே இதுதான் சிபி, ராமன், இவங்கெல்லாம் லைக் பங்காளிகள்னு சொல்கிறான். பெரியப்பா பிள்ளை, சித்தப்பா பிள்ளை, இந்த மாதிரியான உறவில். ஸோ அந்த சிபியுடைய மகன் தான் கேகையன். அவன் தான் அந்த கேகைய நாட்டை நிறுவுகிறான். அவனுடைய இன்னொரு மகன் மாத்ரன், அவனும் வந்து மாத்ராங்கிறதா இந்த நகுல சகாதேவர்களுடைய அம்மா பிறந்த ஊர். அது வந்து பாலிகா, வாஹிகா, இதெல்லாம் நம்ம வந்து ராமாயணத்துலேருந்து எடுக்க முடியாது. அது இருக்கிற இடம் இன்றைக்கு இருக்கிற ஆப்கானிஸ்தானுடைய வடபகுதியும் உஸ்பெகிஸ்தானுடைய தென்பகுதியும் சேர்ந்த இடம். அப்படின்னா இமேஜின் பண்ணிக்கங்க, ராமாயண காலத்திலேயே உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான் மட்டும் நம்ம மக்கள், நம்முடைய மரபணு போயிருக்கு. இது சைபீரியா மட்டும் போயிருக்கு. ஏன்னா சைபீரியா என்றாலே சிபி என்ற பெயரில் இருந்து தான் வந்தது. இப்போ நீங்கள் அந்த மேப்பை நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. அதில் சிபி, அங்கே தான் உத்தரக்குருவு இருக்கிறது சைபீரியாவில், சவுத் சைபீரியாவில். உத்தரக்குருக்கு ரூட்டையும் ராமாயணம் கொடுக்கிறது. உத்தரக்குருவிலிருந்து அப்படியே கசக்ஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பாரதம், இது எல்லாம் ஒரே மரபணு. அதுதான் R1A, அது யாம்னையாவுடையது. அதனால் இதெல்லாம் யாம்னையா வந்த ரூட், இதான் மரபணு சொல்கிறது. ஆனால் நம்முடைய சரித்திரத்தின் வாயிலாக பாருங்கள், ராமாயணம் சொல்கிறது நாமெல்லாம் போனோன்னு வருது. நம்ம முன்னாடியே போயிட்டோமே, 7000 வருஷத்துக்கு முன்னாடி. அவன் 5000 6000 வருஷத்துக்கு தானே திரும்பி வருகிறான். அதனால் இந்த ஆரிய படையெடுப்பு எப்படிங்கிறத உங்களுடைய இதுக்கே விட்டுறேன், உங்களுடைய டெசிஷனுக்கே. இப்போ அங்கே இன்னொன்று நம்ம பார்த்தோம், அந்த இடத்துல சடலங்கள்லாம் இருந்ததுன்னு. அந்த சடலங்கள் எங்கிருந்து வந்தன அந்த கேள்வி வருது. அதுக்கு தான் வந்து பாரதம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறது. பாரதம் நமக்கு அதில் வந்து பதில் சொல்கிறது. அந்த பாரதம் சொல்வது என்னவென்றால், அதற்கு முன்னாடி அங்கே ஒரு ஆராய்ச்சிகள் நடந்திருக்கின்றன. அந்த சடலங்களை வந்து வெளிநாட்டவர்கள் ஆராய்ச்சி செஞ்சால் அங்கே கதிர்வீச்சு இருக்கிறது. நாகசாமி, ஹிரோஷிமா போன்ற இடங்களில் அணுகுண்டு போட்ட மாதிரி இங்கே ஏதோ அணுகுண்டு விழுந்திருக்கிறது. 1500 டிகிரி செல்சியஸுக்கு அப்பொழுது வெப்பம் உண்டாகி அது குளிர்ந்து அதில் உடனே உடம்பு சொலிடிஃபை ஆகி அப்படித்தான் அங்கே இருந்தவர்கள் உடல் சிதைந்து இருக்கிறார்கள் அப்படின்னு 10 வருஷம் முன்னாடி இந்த ஆராய்ச்சி வந்தது. உடனே எல்லாரும் வந்து சொன்னாங்க, மகாபாரத போரில் அணு ஆயுதம் உபயோகப்படுத்தினாங்க, அந்த அணு ஆயுதம் இங்கே விழுந்திருக்கும். அப்படி இல்லை, மகாபாரத போரில் அணு ஆயுதம் உபயோகப்படுத்தலை. இங்கே விழுந்தது விண்கல் வந்து விழுந்ததுனால இந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் இருக்கும். இது வந்து மகாபாரதத்திலேயே வந்து வருது. அதற்கு ஏற்றாற் போல் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதை கர்ணன் கதையில் வரும். கர்ணன் சினிமாவில், அந்த நாள் கர்ணன் சினிமாவில் ஒரு கதை வரும் பாருங்க. என்ன ஆகுது, அந்த சகாதேவன் ஜோசியம் பார்ப்பான். அவங்கிட்ட கௌரவர்கள் வந்து டைம் கேட்பாங்க, எங்களுக்கு நாங்கள் என்றைக்கு போற ஆரம்பிக்குதுன்னு. அவன் அமாவாசைக்கு ஆரம்பி அப்படின்வான். உடனே வந்து பாண்டவர்களுக்கு ஒரே டென்ஷன் ஆகிடும். ஐயோ அவனுக்கு சொல்லிட்டானேன்னு கிருஷ்ணன் கிட்ட வந்து, கிருஷ்ணா நீ தான் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்ன்பா. உடனே கிருஷ்ணன் வந்து தர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சிடுவார். அன்னைக்கு அமாவாசை இல்லை, அமாவாசை இன்னும் வரலை. உடனே சூரிய சந்திரர்கள் ஓடி வருவாங்க. என்ன கிருஷ்ணா அதற்குள்ளே நீ தர்ப்பணம் செய்கிறேன்றாங்க. அமாவாசைன்வார். இல்லையே அப்படின்வாங்க. அப்போ அமாவாசைனா என்னன்னு கேட்பார். சூரியனும் சந்திரனும் ஒன்றா இருக்கிறது. அதை நீங்கள் 2 பேரும் ஒன்றா வந்துட்டீங்களே. இந்த கதை நீங்கள் படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க கர்ணன் சினிமாவில். இது மிக அழகாக உண்மையில் நடந்த ஒரு விவரத்தை கதையாக கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் மகாபாரதத்தில் இது வருகிறது. அமாவாசை சீக்கிரமே வந்துடுது. அன்றைக்கு கௌரவர்களுக்கு சொன்ன அமாவாசை திரையோதசி திதியில் வந்துருந்தது. அதை வியாசர் சொல்வார். அதாவது சதுர்தசியில் வரும், பஞ்சாதசியில் வரும், ஷோடசியில் கூட வரும். ஆனால் திரையோதசியில் வரவே வராதுன்னா அபிஜானாபி அமாவாஸ்யாம் திரையோதசி. ஏன் இப்படி வந்து விட்டது என்று அன்னைக்கு ராத்திரி வந்து சந்திரன் பார்க்குறாங்க. ஏன்னா திரையோதசி வருதுனாக்கா அது சந்திரனோட மூமெண்ட்டில் பார்த்தாங்கன்னா சந்திரன் வந்து தேய்பிரை சஷ்டியாக இருக்க வேண்டியது சப்தமியாக சுருங்கி விட்டது. ஒரு திதி போயிடுது. அன்னிலிருந்து இன்னி மட்டும் நம்ம ஒரு திதி குறைவாகத்தான் இருக்கிறோம். இது நமக்கு எதில் தெரியறதுன்னா, அதற்கு முன்னால் வந்த ராமாயணத்திலிருந்து தெரிகிறது. ராமர் பிறந்ததே நவமியும் புனர்வசுவும் சேர்ந்தது. இன்றைக்கு அது 2ம் சேரவே சேராது. சித்திரை மாதம் முடிஞ்சு போனால் அஷ்டமியில் வேணா வரும், நவமியில் வராது. ஏன்னா ஒரு திதி லாஸ்.
இதுதான் நமக்கு ஆதாரம். சரி, இப்போ இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னீங்கன்னாக்கா, அப்பொழுது ஒரு வால் நட்சத்திரம் வந்தது. இதை சயின்ஸ் நாசாவும் 4 வருடங்களுக்கு முன்னால் நிரூபித்தது. அதாவது மகாபாரத வியூவில் நிரூபிக்கல, அது சொல்லிட்டு 5000 வருடங்களுக்கு முன்னால் ஒரு வால் நட்சத்திரம் நம்முடைய சூரிய மண்டலத்திற்கு வந்து சூரியனை சுற்றி திரும்பும் பொழுது உடைந்து விட்டது. உடைந்த துகள்கள் பறந்து போயின. இது மட்டும்தான் சயின்ஸ் சொல்றது. அதற்கப்புறம் மகாபாரதம் சொல்றது. மகாபாரதத்தில் அந்த துகள்கள் பூமியையும் சந்திரனையும் நோக்கி வந்தன. பூமியும் சந்திரனும் ஒரு ஈக்குவலிபிரியத்தில் Z டைமென்ஷன்ல இருக்கு, சுத்தின்னு இருக்கு. அதில் வந்து விழுந்த வேகத்தில் இது ரெண்டும் வந்து அந்த ஈக்குவலிபிரியம் மாறிடவே சந்திரன் வந்து சீக்கிரமே திரையோதசியிலேயே வந்து அமாவாசை வந்துடுது. இந்த பூமியானது கொஞ்சம் வேகமாக நகர்ந்துடவே உத்தராயணம் லேட்டாக வருது. அதனால் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அந்த உத்தராயணத்திற்காக. இந்த விஷயத்தில் என்ன சொல்ல வரேன்னா, அந்த விண்கற்கள் இந்த இடத்துல மொஹெஞ்சதாரோவில் விழுந்தன. இன்றைக்கு ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா 4 இடத்துல வரிசையாக லைனாக மேலேருந்து அப்படியே வந்து விழுந்திருக்கு. அப்போ அங்கே இறந்தது மொஹெஞ்சதாரோவில். இது வந்து 3136 BCE, ஏனென்றால் மகாபாரதம் நடப்பதற்கு 2-3 மாதங்களுக்கு முன்னால் இது வந்துடுது. இப்போ இதுவாயிடுது. இந்த இடம் தான் பிற்காலத்தில் மண்ணு மூடி ஒரு மேடாகிவிட்டது. அதனால் தான் இதை மொஹெஞ்சதாரோ என்றார்கள். மொஹெஞ்சதாரோ என்றால் அங்கே வழங்கும் மொழியில் இறந்தவர்களின் மேடு என்ற அர்த்தம். இதுதான் இறந்தவர்களின் மேடு. அங்கே பக்கத்தில் அப்போ கிரேட் பாத் இதெல்லாம் வரலை, இது லோவர் டவுனில் இருக்கு. அப்போ இங்கே இருந்தவர்கள் யார் என்றால் அதையும் மகாபாரதம் சொல்றது. இங்கே இருந்தவர்கள் மகாபாரத காலத்தினர், துவாரகையை சேர்ந்தவர்கள். அதாவது துவாரகை நீரில் அமிழ்ந்து விடுகிறது. கிருஷ்ணர் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது எல்லாரும் வந்து பெய்ட் துவாரகைன்னு நினைக்கிறீங்க. அது 3500 வருடங்களுக்கு முன்னால் தான் வந்தது. கிருஷ்ணர் இருந்ததோ 5000 வருடங்களுக்கு முன்னால். இது இருந்த இடம் இன்றைக்கு சோமநாதபுரம் கோயில் இருக்கு இல்லையா, அதற்கு மேற்கே அரபிக்கடலில் இருக்கிற ஒரு தீவு. அந்த தீவு அமிழ்கிறது. அப்பொழுது அங்கு இருக்கிற மக்களை அர்ஜுனன் அழைத்து கொண்டு வருகிறான். அவன் வர ரூட்டை வந்து மகாபாரதம் குடிக்கிறது. அவன் அப்படியே சிந்து நதிக்கா ஏறி அங்கே பஞ்ச நதிகள் ஜீலன் சீனா இதெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே போகிறான். அங்கே போகிறப்ப மேற்கு பக்கத்திலிருந்து மிலேச்சர்கள் வந்து சில பேரை கடத்தின்னு போயிடுறாங்க. அது கைபர் கணவா இடமாக இருக்கும். உடனே இவன் அந்த மக்களை அங்கே திருப்பிண்டு கிழக்கு பக்கம் வரான். அங்கே குருக்ஷேத்திரத்தில் கொஞ்சம் பேரை செட்டில் பண்ணுறான். மீதி தெற்கு பக்கம் அப்போ சரஸ்வதி நதி ஓடி இருந்தது. சரஸ்வதி நதி முழுக்க எல்லாரையும் வந்து செட்டில் பண்ணுறான். அதை தான் இன்றைக்கி ஹரப்பன் நாகரிகமாக தொல்லியல்ல நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே செட்டில் பண்ணது சாத்தியகி வம்சத்தினரை. சாத்தியகி என்பது கிருஷ்ணனுடைய உறவினன். அவன் வந்து அர்ஜுனனுக்கும் பிரதம சீடன். அவன் வந்து போரில் வந்து பாண்டவர் பக்கம் போரிடுகிறான். அவனுக்கும் கிருதவர்மனுக்கும் தான் சண்டை வருது. கிருதவர்மனும் இன்னொரு உறவுக்காரன். ஆனால் அவன் வந்து கௌரவர்கள் பக்கம் போரிடுகிறான். கடைசி காலத்தில் எங்கள் விஷ்ணிகள் சண்டை போடும் பொழுது இந்த சாத்தியகியும் அந்த கிருதவர்மனும் தான் சண்டை போட்டுக்கிறாங்க. அதில் தான் சண்டை ஜாஸ்தியாகி செத்து போயிடுறாங்க. அதனால் அர்ஜுனன் வந்து இந்த 2 குடும்பத்துக்கும் ஒத்துக்கலைன்னு சாத்தியகி குடும்பத்தினரை மட்டும்தான் இந்த சரஸ்வதி நதி தீரத்தில் வந்து செட்டில் பண்ணுறான். இந்த கிருதவர்மன் குடும்பத்தை சிந்து நதிக்கு அப்பால் மாத்ரிகாவத்தம்னு இருக்குது, அதான் மெஹர்கர் பலுச்சிஸ்தானில் செட்டில் பண்ணுறான். அப்போ சிந்து நதி இருக்கிற இடத்துல இந்த சடலங்கள் இருக்கிற இடத்துல யார் இருந்தாங்க? இதற்கும் மகாபாரதம் தான் பதில் சொல்கிறது. அந்த இடத்தில் ஜெயத்ரதன் குடும்பத்தினர் இருந்தனர். ஜெயத்ரதன் கௌரவர்களுடைய மாப்பிள்ளை. துஷ்சலை ஒரே ஒரு சகோதரி, அவருடைய புருஷன். இவன் வந்து இந்த இடத்துல சிந்து நதியோட முகத்வாரத்தில் இருந்து உஸ்பெகிஸ்தான் பால்க் தேசம் வரை அவனுக்கு 10 நாடுகளுக்கு அவன் தலைவனாக இருந்தான். அந்த இடத்தில் இருக்கிற யவனர்கள், அப்புறம் வந்து பால்க் தேசத்தை சேர்ந்தவர்கள், இவர்களுடன் அவன் திருமண உறவும் வைத்திருந்தான். அதனாலேயே உங்களுக்கு தெரியறது இவ்வளோ தூரமும் உங்களுடைய மரபணு அவ்வளோ தூரம் போயிருக்கு. அப்புறம் என்ன ஆகுதுன்னாக்கா, இந்த மகாபாரதம் எல்லாம் போர் முடிந்த உடனே ஹஸ்தினாபுரத்தில் தான் இந்த பாண்டவர்கள் அரசர்களாக இருக்காங்க. அப்போ வந்து அஸ்வமேத யாகம் பண்ணுறாங்க. அப்போ அர்ஜுனன் இங்கே வந்து ஜெயத்ரதனோட நாட்டை வந்து கப்பம் கட்ட வைக்கிறதுக்காக வரான். உடனே ஜெயத்ரதனோட படை வந்து அர்ஜுனனோட மோதுகிறது. பயங்கர சண்டை. அவன் வரான்னு கேட்ட உடனேயே அந்த ஜெயத்ரதனோட புள்ள செத்து போயிடுறான் அதிர்ச்சியில். அப்போ அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. துஷ்டலை என்ன செய்யறான், அந்த குழந்தைய கையில் தூக்கிட்டு போர்க்களத்துக்கு வரான். வந்து அர்ஜுனன் கிட்டக்க காமிக்கிற சகோதரன், அர்ஜுனா இதை பார், உன்னுடைய குடும்பத்தில் எல்லாரும் அழிந்து விட்டார்கள். ஒரே ஒரு குழந்தை பரீட்சித்து போர் முடிந்து பிறந்திருக்கிறது. ஒரே ஒரு குழந்தை. அதே போல என்னுடைய வம்சத்தில் இந்த ஒரு குழந்தை தான் இருக்கிறது. இதை நீ வாழ விடு என்று கேட்பாள். இது மகாபாரதத்தில் வருது. அவன் உடனே அர்ஜுனன், ஐயோ நான் என்கிட்டயே வரல, நான் கிளம்பிடுறேன்னு போயிடுவான். இது மட்டும்தான் வந்து மகாபாரதம் சொல்றது. அதற்கப்புறம் என்ன வருதுங்கிறத நீங்க ஹரப்பன்ல பாக்குறீங்க. ஹரப்பன்ல என்ன ஆயிடுது, முழுக்க அவங்க வந்து வாணிகத்துக்கு போயிடுறாங்க. இது எப்படி வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அங்க நிறைய சீல் கிடைச்சிருக்கு.
இந்த சீல்ல இருக்கிற அனிமல், அதாவது விலங்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தோற்றவர்களுடைய சின்னம். மகாபாரத போரில் தோற்றவர்கள் எவர்களோ அவர்களெல்லாம் சத்திரியத்தை விட்டு வைஷ்யத்தை வாணிபர்களாக ஆகியிருக்கிறார்கள். அதிகபட்சம் அங்கே கிடைத்தது சீல் வந்து வராகம் எனப்படுகின்ற யூனிகான், அது ஜெயத்ரதனுடைய இலச்சினை. இரண்டாவதாக அதிகபட்சமாக கிடைத்தது புல் எனப்படும் எருது, அது தோற்றுப்போன கிருபாச்சாரியருடையது. மூன்றாவது அதிகமாக கிடைத்தது யானை, அது துரியோதனன் சல்வன் ஆகியோரது. ஆக இவங்கெல்லாம் தோத்து போனவங்களது தான் அங்கே இருக்கு. அப்போ ஒன்று கேட்கலாம், அங்கே குதிரையே இல்லையே? அதை தான் வந்து ஆரிய படையெடுப்பில் அவங்க சொல்கிறாங்க, இங்கே குதிரையே இல்லை, உங்ககிட்ட குதிரை கிடையாது, அங்கேருந்து வந்தவங்க தான் குதிரையை எடுத்துகிட்டு வந்தாங்க. குதிரை இல்லை. ஏனென்றால் நம்முடைய பாரத தேசத்தில் எந்த அரசனுக்கும் குதிரை இலச்சினை கிடையாது. எல்லாருக்கும் குதிரைப்படை காலாட்படை காமனாக இருக்கும். யாரும் குதிரையை தன்னுடையது என்று அவர்கள் சொந்தம் கொண்டாடவில்லை. யாரிடமும் குதிரை இலச்சினை கிடையாது. அதனால் அங்கே இல்லை. அதுதான் அங்கே காரணம். சரி, அதனால் இந்த இடத்தை நான் இத்தனை நேரம் ஹரப்பன்னு சொல்லிட்டு வந்தேன். உங்களுக்கு கூட கோபம் வரலாம், ஏன் வந்து இவங்க சிந்து சரஸ்வதின்னு சொல்லலை, இப்போ பேர் மாற்றிருக்காங்களே. தவறு. அது மகாபாரத கலாச்சாரம். நீங்களே பாருங்க, இங்க இருக்கிறது இந்த இறந்து போனவர்கள் எல்லாரும் ஜெயத்ரதனுடைய நாட்டின் மக்கள். இறந்து போன ஒரு சடலத்தின் உடலில் அவனுடைய சின்னமான அந்த யூனிகான் சின்னம் இருக்கிறது, அவனுடைய மக்கள் அது. அங்கே துவாரகையின் மக்கள் எல்லாரும் மகாபாரத காலத்தினர். அதனால இந்த ஹரப்பன் கல்ச்சரை மகாபாரத கலாச்சாரம் என்று சொல்வதுதான் சரியான ஒரு விஷயம். இதற்கு அடுத்தது முடிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இன்னொரு மரபணு ஆராய்ச்சி இருக்குது. அதாவது ஏன்ஷியன் நார்த் இந்தியன் ஏன்ஷியன் சவுத் இந்தியனோட கலந்து விட்டது. அதாவது வடக்கில் இருந்தவர்கள் தெற்கில் இருந்த பாரதத்துடன் கலந்தார்கள் என்பது மகாபாரதம் சொல்வது. நம் தெற்கத்தியர்கள் எல்லாம் ஆஹா நாங்கள் திராவிடர்கள், நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்பார்கள். ஆனால் உண்மையில் என்ன நடந்தது? இந்த இது மரபணு சொல்வது என்னன்னாக்கா, இன்றைக்கு 3500 வருடங்களுக்கு முன்னால் அங்கிருந்து இங்கே வர ஆரம்பித்தார்கள். அந்த டேட் வந்து இம்பார்ட்டன்ட் டேட். ஏன்னா அப்பொழுது தான் அந்த மகாபாரத கலாச்சாரம் முடிகிறது. ஏனென்றால் அந்த இடத்தில் பல இடங்களிலும் இயற்கை பேரழிவுகள் நடக்கின்றன. சரஸ்வதி நதி பூமிக்குள் போய்விட்டது. அதனால் அங்குள்ள மக்கள் எல்லாரும் ஆங்காங்கே சிதற ஆரம்பிக்கிறார்கள். அப்படி சிதறினவர்கள் அவர்கள் கிழக்கு நோக்கி கங்கைக்கும் போனார்கள். பலர் தென்னிந்தியாவை நோக்கி வந்தார்கள். அப்படி வந்தவங்கள தான் நம்முடைய தமிழ் நூல்களை நம்ம பார்க்குறோம். அந்த கபிலர் இருங்கோவேளை பற்றி சொல்வார். 49 வழிமுறை வந்த வேளிருள் வேளே வேளிர். நச்சினார்க்கினியர் சொல்வார், கிருஷ்ணனுடைய வழி வந்த 18 அரசர்கள், அப்புறம் 18 வேளிர் குடியினர், இவர்களெல்லாம் வந்தார்களே, அவர்கள் அத்தனை பேரும் அங்கே எல்லோரா என்ற வேலூரகம் என்ற பெயர், ஷோலாப்பூர் என்ற வேளாப்பூர், அகமட் நகர், பூனா போன்ற இடங்களில் வேலூரகம் என்ற பெயர்கள் சாசனத்தில் இருக்கின்றன. பெல்காம் என்றால் வேல் கிராமம் என்ற பெயர், பேல்ஹட்டி என்றால் வேல்பட்டி என்ற பெயர், பேலூர் ஹலிவீடில் அந்த பேலூர் என்பது வேலூர் என்றுதான் சாசனத்தில் இருக்கிறது. இப்பொழுது நாம் நிற்கும் இந்த கோயம்புத்தூர் கூட கோவன்புத்தூர் என்று இங்கேயும் மக்கள் தங்கினார்கள். ஏன்? கீழடி, பொருந்தல், கொடுமணம் எல்லா இடத்துலையும் நீங்க மண்பானைகளை பார்க்கிறீர்களே, அவர்கள் தான் வந்தவர்கள். குயக்கோடன் இந்த பெயரெல்லாம் உங்களுக்கு வருது. அவர்களெல்லாம் ஆரியம் நன்று தமிழ் தீதுரு சொன்னவர்கள், தமிழர்கள் அங்கிருந்து வந்தவர்கள் தான் இங்கே இருந்தவர்கள். இந்த மிக்சிங் அன்றையிலிருந்தே இன்றைக்கு இருக்கிறது. அதை தவிர இன்னொரு விஷயம் நீங்க கேட்கலாம், இவ்வளோலாம் சொல்றீங்களே மகாபாரதம் வந்து அது போய் அது மித் இல்லையா, அதோட எப்படி நீங்க கனெக்ட் பண்றீங்க ஹரப்பனையும் அங்கே வந்தவங்களையும் நீங்கள் கேட்கலாம். இப்போ அங்கே ஹரப்பனில் இருக்கிறது அந்த கிரேட் பாத் அப்படிங்கிற ஒரு இடம், ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்தோட ஒரு அருமை என்ன தெரியுமா? அந்த குளத்தில் தண்ணி விடுறதே தெரியாது. ஏன்னா இன்லெட்டே கிடையாது, அவுட்லெட். அதனுடைய பாட்டமில் வந்து ஒரு துளை இருக்குது, அது வழியாக தான் தண்ணி வெளியில் போகும். அதனால் வந்து மக்களுக்கு இன்றைக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கு அது எப்படி தண்ணீர் ஒப்பினாங்கன்னு தெரியல. ஆனால் மகாபாரதம் தெரிந்திருந்தால் நமக்கு இந்த கவலையே வராது. மகாபாரதத்தில் மயன் பாண்டவர்களுக்காக இந்திரபிரஸ்தத்தில் கட்டுற அவங்களுக்கு அரண்மனை உங்களுக்கே தெரியும். அந்த மாளிகைக்கு உள்ளே ஒரு நீச்சல் குளம் இருந்தது. அது நீச்சல் குளம் என்றே தெரியாமல் துரியோதனன் நடந்து போய் தொப்புன்னு விழுந்துருவான். அந்த கதை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல மாளிகைக்குள்ளே கட்டப்படுகின்ற ஒரு நீச்சல் குளம் மகாபாரத காலம் முன்னாடியே வந்தது. பின்னாடி வந்தது கிரேட் பாத் வந்து 2600 2800 BCE தான். அது எப்படி என்றால் அதை வாவி அல்லது வாப்பி என்பார்கள். ஸ்டெக்வெல் அப்படிங்கிறோம் இல்லையா, ராணிக்கு வாவ், அதெல்லாம் அப்படிதான். வேலியில் வேற ஒரு இடத்துல கிணறு இருக்கும், அது கீழ் வழியாக ஒரு தண்ணி கனெக்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. அது இங்கே வந்து ரொம்பிடும். அதனால தான் கீழே அந்த துளை இருக்கிறது. அது அவுட்லெட் இல்லை, அது இன்லெட். ஆக மகாபாரதத்தில் வருகிற விஷயம்தான் அங்கே கிரேட் பாத்தில் இருக்குது. அதே போல் இன்னும் ஒன்று உங்களுக்கு சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அது வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்குது. ஏன்னா நாம் தமிழையும் சேர்த்து தென்னிந்தியாவும் வட இந்தியாவும் பிரிந்து இல்லை. அப்பொழுது வந்து இதில்
சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்திர விழா அந்த எடுக்கிறப்ப பூம்புகாரில் சில அழகான பொருள்களை வைப்பார்கள். அது கரிகாலன் வடதிசைக்கு சென்ற பொழுது வஜ்ர தேசத்தில், அவந்தி தேசத்தில், மகத தேசத்தில் இருந்த அரசர்கள் எல்லாம் அவருக்கு பரிசு பொருள்கள் தராங்க. அந்த பரிசு பொருள்களை பற்றி சொல்லும் பொழுது இளங்கோவடிகள் சொல்வார், இவையெல்லாம் யார் செய்தார்கள்? கம்மாளர்கள். அவர்களுடைய தொல்லோர் செய்த உதவிக்கு மயன் விதித்து கொடுத்த விதிமுறைப்படி செய்யப்பட்டது. அவர்களுடைய தொல்லோர் என்றால் முன்னோர்கள் என்ன செய்தார்கள் என்றால், மயன் இருந்தது மகாபாரத காலத்தில் இந்திரபிரஸ்தத்தை கட்டும் பொழுது. அப்பொழுது மயன் கூட யாரெல்லாம் தொழிலாளர்கள் இருந்தார்களோ அவர்களெல்லாம் அந்த தொழிலை விதவிதமான டெக்னிக்கை கற்றுருக்காங்க. ஒரு டெக்னிக்கை நீங்கள் இந்த கிரேட் பாத்தில் பார்க்குறீங்க, இன்னொரு டெக்னிக் இவங்க வழி வழியாக அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி கரிகாலன் வந்தப்போ அந்த பொருளை கொடுத்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிகிறது. ஸோ அங்கேயும் இங்கேயும் நமக்கு தொடர்பு இருக்கிறது. அதுலேயும் முக்கியமாக வட இந்தியாவிலிருந்து இந்த மகாபாரத பகுதியில் இருந்து வந்ததில் முக்கியமாக ஒருத்தரை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். அது யார் அப்படின்னா சாத்தியகியின் வம்சத்தினர். அவர்கள் சென்னையில் திருவல்லிக்கேணி வரையில் வந்திருக்கிறார்கள். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கர்ப்பகிரகத்துக்குள்ள கிருஷ்ணனுடைய குடும்பத்தினரும் கூடவே சாத்தியகியும் எழுந்துருள பண்ணியிருப்பார்கள். அதாவது கிருஷ்ணனுடைய மனைவி ருக்மணி, அண்ணன் பலராமன், மகன், பேரன், கூடவே சாத்தியகிக்கு எந்த இடத்துலையுமே கோயில் கிடையாது நம்முடைய பாரதத்தில். திருவல்லிக்கேணியில் மட்டும்தான். எப்படி அங்கிருக்கிற சாத்தியகிக்கு இங்கு வந்து கோயில் கட்டியிருக்க முடியும்? சாத்தியகியின் வம்சத்தினர்கள் இங்கு வந்திருந்தால் தான் அவ்வாறு கட்டியிருக்க முடியும். அது மட்டுமல்ல, அந்த பார்த்தசாரதி பெருமாள் உற்சவமூர்த்தி, அந்த ஸ்தல புராணத்தை பார்த்தீர்கள் என்றால் அது வேதவியாசரால் கொடுக்கப்பட்டது. அப்படி என்றால் இந்த பெருமாள் வேதவியாசரால் அந்த நாள் பூஜிக்கப்பட்டு வந்த பெருமாளாக இருந்து பிற்காலத்தில் சாத்தியகியின் குடும்பத்திற்கு போயிட்டு அவங்க தென்னிந்தியாவிற்கு வந்தப்ப இங்கே இங்கே திருவல்லிக்கேணியில் அவங்க வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறது. இந்த அளவுக்கு பாரதம், வடபாரதம், தென் பாரதம் இருந்தும் ஒரே பாரதம், உன்னத பாரதம் என்று இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு அரைஸ் அவேக் அசர்ட் என்றீர்களே, நாம் அசர்ட் பண்ண வேண்டியது எதை? நம்முடைய வித்தியாசங்களின் வாயிலாக நீங்கள் மற்றவற்றை பாருங்கள். உங்களுக்கு பல மரபணு ஆராய்ச்சிகள் வந்துவிடலாம், சயின்ஸ்ல நிறைய சொல்லலாம், எல்லாம் நம்பகத்தன்மையோடு தான் இருக்கும். ஆனால் அதனுடைய பார்வையில் இருந்து பார்ப்பதற்கு பதிலாக நம்முடைய இதிகாசத்தின் பார்வையில் இருந்து பார்த்தால் அந்த யாம்னையா யார் என்று தெரிகிறது. அவன் வெளியிலிருந்து உள்ளே வந்தவன் இல்லை, இங்கிருந்து வெளியே போனவன், அங்கே சுற்றினான், வந்தான், திரும்பினான், நம்முடன் சேர்ந்து விட்டான். அதுதான் நம்முடைய கதை என்பதை நம்முடைய சரித்திரம் தெரியும். இதை நாம் அசர்டிவா சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய ராமாயணமும் மகாபாரதமும் என்றும் உண்மையாக எழுதப்பட்ட சரித்திரம் என்பதை நாம் ப்ரூவ் பண்ணணும், ப்ரூவ் பண்ணிட்டு தான் வரணும். அதன் வாயிலாகத்தான் நாம் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்த A3 கான்க்ளேவ் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கும் இதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நேரம் சரியாக 30 நிமிடம். ஏதேனும் கேள்விகள் கேட்கும், நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கலாம். என்னுடைய புத்தகங்கள் எல்லாம் வெளியில் ஸ்டாலில் இருக்கின்றன. என்ன கேள்வி இருந்தாலும் 2 நாளும் நான் இருப்பேன், என்னை கேளுங்கள். எனக்கு தெரிந்த அளவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி. Thank you, ma'am, for this wonderful talk, taking us on a walk through. Ma'am, please stay there for 2 minutes. Taking us through the Harappan civilization and walking us through Mahabharata and Ramayana Itikasa. May I now request Mrs. Radha Ilango to honor Dr. Jayashree Saranathan with a shawl. And I request Udaya P.S. Menon, Senior Advocate Counsel, Supreme Court of India, to honor Jayashree Saranathan with a memento. Voice of Kovai is honored to have you with us, ma'am. It is indeed a pleasure that Dr. Jayashree Saranathan is going to be with us for today and tomorrow. Learned members of the audience can make use of it to talk to her during the tea breaks and lunch break and while she walks through the aisle.